துஆவின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய பல சுன்னாக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னாக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலே ஒன்றுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுத்தமான நிலையில் துஆ செய்வது. சுத்தமான நிலையில் துஆ செய்வது என்பது. அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அவர் அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார். கொலை செய்யப்படுகிறார், உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், அபு மூசா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னுடைய சலாமை எத்தி வைத்து விடுங்கள், எனக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் வரவழைத்து ஒது செய்துவிட்டு தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அபி ஆமிர், யா அல்லாஹ் அபு ஆமிருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அப்படி கையை தூக்கும் போது அவர்களுடைய அக்குளின் வெண்மை தெரியக்கூடிய அளவுக்கு கையை தூக்கினார்கள். மீண்டும் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீரின் மின் ஹல்கிக் அவ் மினன் நாஸ், யா அல்லாஹ் நாளை மறுமையிலே அநேகமான படைப்புகளுக்கு மேல் இவரை நீ ஆக்கி விடுவாயாக, உயர்ந்தவராக ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்தார்கள் என்கிற ஹதீஸை புகாரியிலே 4323வது இலக்கத்திலும் முஸ்லிமிலே 2498வது இலக்கத்திலும் நாம் காண முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்வதற்கு முன்னால் வுது செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே துஆ செய்யும் போது வுதுவோடு இருந்து கொள்வது சுன்னத்தாகும். இதனுடைய அர்த்தம் துஆ செய்வதற்கு வுது கட்டாயம் என்பதல்ல. வுது ஃபர்தோ ஷர்த்தோ கிடையாது. வுது செய்து கொள்வது சுன்னத்தாகும். அதே நேரத்தில் வுது இல்லாமல் துஆ கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக கேட்கலாம். வுது இல்லாத நிலையில் துஆ கேட்கலாமா என்று கேட்டால் தாராளமாக நாம கேட்கலாம். ஆனால் வுது செய்து கொள்வது சிறந்தது, அது ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக துஆவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சுன்னாதான், துஆ கேட்கும் போது கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் துஆ கேட்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே இருக்கும்போது, அதாவது பத்ர் யுத்தத்திற்காக தயாராக இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், முஷ்ரிக்குகள் 1000 பேர் இருக்கிறார்கள், மூமின்கள் 319 பேர் இருக்கிறார்கள். இந்த நிலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க விரும்பி, ஃபஸ்தக்பல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கிப்லத ثم மத்த யதைஹி, கிப்லாவை முன்னோக்கி தன்னுடைய கரங்களை நீட்டி, ஃபஜஅல யஹ்திஃபு பிரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்திலே பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபத் ஃபில் அர்த் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி கிப்லாவை முன்னோக்கி இவ்வாறு தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுகிறது. அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே போட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, கஃபாக முனாஷததுக ரப்பக், உங்களுடைய ரப்போடு நீங்கள் பேசியது போதும், ஃபஇன்னஹு சயுன்ஜிஸு லக மா வஅதக், அவன் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் போதும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தியை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே 1763வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இங்கு கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்வது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துஆ கேட்கும் போது கிப்லாவை முன்னோக்குவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷர்த்தோ ஃபர்தோ வாஜிபோ கிடையாது. கிப்லாவை முன்னோக்குவது சுன்னாவாகும். கிப்லாவை முன்னோக்காமல் துஆ செய்யலாமா என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கிப்லாவை முன்னோக்காமல் துஆ செய்யலாம். அந்த துஆவும்
கபூல் செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கன்ஃபியூஷன் தேவையில்லை, தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிபிலாவை முன்னோக்கி கேட்க முடியுமாக இருந்தால் கிபிலாவை முன்னோக்குவது சுன்னா என்பதை நாம் புரிய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய துஆக்களிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சுன்னாதான் ரஃபுல் யதைன், கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்பது என்பது. கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இதை பொறுத்தவரையில் அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ கேட்கும் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள். அதே போல பத்ரிலே துஆ கேட்கும் போதும் கையை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அங்கே அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ கேட்கும் போது கையை அக்குள் தெரியக்கூடிய அளவுக்கு உயர்த்தி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பதிலே உலமாக்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், துஆவிலே நோர்மலாக கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது, கெஞ்சி மன்றாடி கேட்கிற ஒரு நிலை இருக்கிறது. நோர்மலாக துஆ செய்யும் போது கைகள் இரண்டையும் இவ்வாறு நெஞ்சுக்கு நேரே வைத்துக் கொண்டு விரித்த நிலையில் கேட்பது என்பது பொதுவான வழிகாட்டலாகும். அதே நேரத்தில் ஒருவர் மன்றாடும் போது கைகளை உயர்த்தி இவ்வாறு வைத்துக் கொண்டு கேட்பது, அக்குள் தெரிகிற அளவுக்கு முகத்துக்கு நேரே கைகளை வைத்து உயர்த்தி கேட்பது என்பது சுன்னத்தாகும். அந்த அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே இருக்கும் போது மழை வேண்டி கையை உயர்த்தி கேட்ட அந்த ஹதீஸையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை புரியும். சிலர் துவா கேட்கும் போது கைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு துவாவை கேட்பார்கள், அது பிழையானதாகும். அப்படி ஒரு கையேந்துகிற முறை கிடையாது. கையை முகத்தில் வைத்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு துவா கேட்பது என்பது ஒரு சரியான ஒழுங்கு கிடையாது. அப்படி இல்லாமல் கைகளை நெஞ்சுக்கு நேரே இவ்வாறு வைத்துக் கொண்டு துவா கேட்பதுதான் ஒரு பொதுவான வழிகாட்டலாகும். கெஞ்சி மன்றாடும் போது கைகளை உயர்த்தி கொள்வது என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயல் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கட்டாயம் துஆ கேட்கும் போது கைகளை உயர்த்தித்தான் துஆ கேட்க வேண்டுமா என்று கேட்டால் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களில் சில இபாதத்துகளுக்குள் சில துஆக்களை கற்றுத் தந்திருப்பார்கள். சில இபாதத்துகளுக்குள் சில துஆக்களை கற்றுத் தந்திருப்பார்கள். அந்த இபாதத்துகளுக்குள் துஆக்களை செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்திய இடத்தில் உயர்த்த வேண்டும், அவர்கள் உயர்த்தாத இடங்களில் உயர்த்தக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இபாதத்துகளுக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுத் தந்திருப்பார்கள். அந்த இபாதத்துகளுக்குள் அந்த துஆக்களை நாம் ஓதுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்களில் கையை தூக்கினார்களோ அந்த இடங்களில் தூக்க வேண்டும், எந்த இடங்களில் கையை தூக்காமல் துஆ ஓதினார்களோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் துஆ ஓத வேண்டும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிறைய துஆ ஓதி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தக்பீர் கட்டியதும் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய என்று வரக்கூடிய துஆ, சுஜூதிலே சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி அல்லாஹும்ம இக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆகிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு என்று ஓதியிருக்கிறார்கள். நடையிருப்பிலே ரப்பி இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி என்று ஓதியிருக்கிறார்கள். அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம இக்ஃபிர்லி மா கத்தம்து வ மா அخرت வ மா அஸ்ரர்tu வ மா அலன்ت வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அலமு பிஹி மின்னி வ அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅخر லா இலாஹ இல்லா அன்த என்று ஓதியிருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை தூக்கவில்லை. எனவே இவ்வாறான நிலைகளில் கையை தூக்கக்கூடாது. அப்படி கை தூக்கினால் அது பிதஅத்தாக மாறும். அதே நேரத்தில் இவ்வாறான இபாதத்துக்களுக்குள் கையை தூக்கி துஆ செய்திருக்கிறார்கள். உதாரணமாக மழை வேண்டி தொழுவது. மழை வேண்டி தொழுகையிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தூக்கித்தான் துஆ செய்தார்கள். அப்ப அங்கு நாமும் கையை தூக்கி துஆ செய்வது என்பது சுன்னாவாகும். அதே போல ஹஜ்ஜிலே அல்லது உம்ராவில் சஃபா மர்வாவிலே சஐ செய்யும் போது, சஃபா மர்வாவுக்கு இடையில் சஐ செய்யும் போது சஃபாவிலே போய் நின்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை ஏந்தி துஆ செய்தார்கள் என்று வருகிறது. அதே போல ஜமராத்திலே கல்லறிகிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமரத்துல் குப்ராவிலே கல்லறிந்து விட்டு நின்று துஆ செய்தார்கள் என்று கையை தூக்கி துஆ செய்தார்கள் என்று வருகிறது. அவ்வாறான இடங்களிலே கைகளை தூக்கி துஆ செய்ய வேண்டும். அப்ப இபாதத்திற்குள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது
எந்த இடங்களில் கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் கைகளை தூக்குவது சுன்னாவாகும். எந்த இடங்களில் கையை தூக்கவில்லையோ அந்த இடங்களில் கையை தூக்காமல் துஆ செய்வதுதான் சுன்னத்தாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் பொதுவான நிலைகள் இருக்கின்றன. பொதுவான நிலைகளை பொறுத்தவரையில் அந்த பொதுவான இடங்களில் நாம் துஆ கேட்க போகிறோம். அந்த பொதுவான இடங்களில் துஆ கேட்கும் போது நாம் கையை தூக்கி கேட்க விரும்பினால் அது சிறந்ததாகும். கையை தூக்காமல் நம்ம துஆ கேட்கலாம். பொதுவான இடங்களில் கையை தூக்கி துஆ செய்வது ஷரத்து கிடையாது, பரந்தும் கிடையாது. ஆனால் கையை தூக்கி துஆ கேட்கக்கூடிய நிலை வரும்போது கேட்டுக்கொள்ளலாம். உதாரணமாக தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறோம், அந்த நேரத்திலே எழுந்திருந்து துஆ கேட்க விரும்புகிறோம், கைகளை ஏந்தி துஆ கேட்க விரும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக நம்ம கைகளை தூக்கி துஆ கேட்கலாம். அப்படி கைகளை தூக்கி துஆ கேட்கிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய நிலை இருந்தால் நல்லா கையை தூக்கி கேட்க வேண்டும். நோமலாக கையை தூக்குகிற சந்தர்ப்பமாக இருந்தால் நோமலாக நாம் கைகளை தூக்கி கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அப்ப துஆ கேட்பதற்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கைகளை உயர்த்துவது என்பது ஃபர்தோ ஷர்தோ கிடையாது பொதுவாக. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடங்களில் துஆ கேட்கும் போது கைகளை தூக்கினார்களோ அந்த இடங்களில் நாமும் தூக்கிக் கொள்வது, கைகளை உயர்த்திய நிலையில் துஆ கேட்பது சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக துஆவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சுன்னாதான், துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்லி, அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்தை சொல்லி துஆ கேட்பதும் சுன்னத்தாகும். இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதல்ல. அப்படி கேட்பது சில நேரங்கள் நமக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தஹஜ்ஜுடைய நேரம், அல்லது ஒரு தொழுது விட்டு கொஞ்சம் நம்ம பிரச்சனைகளோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரம், அல்லது அதானுக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் கையை தூக்கி ரிலாக்ஸா நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த நேரங்களில் நம்ம கையை தூக்குறது, அல்லாஹ்வை புகழ்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது, நம்முடைய தேவைகளை கேட்பது, முடிக்கிற போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி முடித்துக் கொள்வது. ஆனால் எல்லா நேரங்களும் அப்படி கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்வதும் ஒரு துஆ தான். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்று சொல்வதும் ஒரு துஆ தான். யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வதும் ஒரு துஆ தான். யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும் என்று சொல்வதும் ஒரு துஆ தான். எனவே அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், ஸலவாத்தை சொல்ல வேண்டும், கைகளை தூக்க வேண்டும் என்று ஒருவர் புரிந்து கொண்டால் அது தவறான புரிதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைகிறார், தொழுகிறார், தொழுதுவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி என்று துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு அன்பும் இரக்கமும் காட்டுவாயாக என்று துஆ செய்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜில்த ஐயுஹல் முஸல்லி, தொழக்கூடியவரே, தொழுதவரே, நீ அவசரப்படுகிறாய். இதா ஸல்லைத ஃபகஅத்த ஃபஹ்மதில்லாஹ பிமா ஹுவ அஹ்லு வஸல்லி அலைய ஸும்ம துஉ, நீ தொழுது விட்டு உட்கார்ந்தால் அல்லாஹ்வை புகழு, என் மீது ஸலவாத்து சொல், அதற்கு பிறகு துஆ செய்யன்னு சொன்னார். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம், ரிலாக்ஸா இருந்து துஆ செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி துஆ செய்ய. இந்த ஹதீஸ் திருமதியிலே 3476வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே துஆவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னாவாக இது இருக்கிறது. அதே போல துஆவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு சுன்னாதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஅராஃப் 180வது வசனத்தில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்ட திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன. சொல்லப்படாத அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மறைவான ஞானத்திலே மறைத்து வைக்கப்பட்ட திருநாமங்களும் இருக்கின்றன. இப்ப நமக்கு சொல்லப்பட்ட திருநாமங்களை நாம் பயன்படுத்தி துஆ கேட்பது சுன்னாவாகும். இப்போ உதாரணமாக நாம்
உணவு அல்லது குழந்தை பாக்கியத்தை கேட்க விரும்புகிறோம் என்றால் யா ரஸ்ஸா, யா வஹாப் என்று கேட்கலாம். அதே போல நோயிலிருந்து நிவாரணம் கேட்கிறோம் என்றால் யா ஷாஃபி என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். அதே போல நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்பதாக இருந்தால் யா ரஹ்மான், யா ரஹீம் என்று கேட்கலாம். பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் யா கஃபூர், யா கஃபார் என்று கேட்கலாம். இப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற அந்த விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த விஷயங்களுக்கு ஏற்ற அல்லாஹுடைய திருநாமங்களை பயன்படுத்தி துஆ கேட்பதும் சுன்னாவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.